ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஷிம்மி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு துணி எடுத்துக்கிறேன், கிளாத்து. இப்போ பார்த்தீங்களா, இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி மடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோல்டிங் இருக்கும். இது ஒரு ஃபோல்டிங், இது ஒரு ஃபோல்டிங்கு. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லென்த்து நம்ம மார்க் பண்ணுறோம். லென்த்து வந்து 12 சொன்னேன், இப்போ 13. நான் இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே போடுறேன், ஏன்னா உங்களுக்கு நான் வந்து போர்டில் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் இப்போ நான் அப்படியே டைரெக்டாக போடுறேன். அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2.5 வச்சேன், அதுக்கப்புறம் ஒரு 2.5. ஓகேவா? நெக்கு ஒரு 5. இதில் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே அளவு தான் நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போது அதே மாதிரி ஆம்கோல் லென்த்து. ஓகேவா? இப்போது அதில் 7.5 இருந்தது, 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 9. ஓகேவா? 12 + 1 1 இன்ச்சு சேர்த்து 13 வச்சுருக்கேன். இப்போது இது எவ்வளோ இருக்குது? 8.5 இருக்குது. அதை பாதியாக பிரித்தா 4.25 அங்கே வச்சுட்டு 4 வருது. இங்கேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி கவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே ஒன்றா தான் கட் பண்ணுறேன். அவங்க போடுற அளவை விட நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கணும். 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கூட இறக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வெளியே தெரியாது. அதுக்காக நான் உங்களுக்கு வந்து விளக்கமாக வந்து சொல்லி கொடுத்துட்டேன். அதனால தான் இதில் போட்டு உடனே கட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது பார்த்தீங்களா, 2 பீஸ் வந்துச்சு, 2 ஃபோல்டிங் வச்சுமா. இது பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிளாக் கலர் நூல் போட்டாச்சு. பிளாக் கலர் த்ரெட் போட்டுட்டு இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கட் பண்ணியிருக்கோம்ல, 2 பீஸையும் வந்து ஒன்றா வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். த்ரெட்டை கட் பண்ணுறோம். இப்போது அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போது 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது ஆம்கோல் இருக்குல்ல, அந்த பக்கம் வந்து உள் பக்கமாக நம்ம ஏற்கனவே மடித்து தைச்சிருக்கோம். நம்ம ஷோல்டர் பிடிச்சிருக்கோம்ல, அந்த பக்கமாகவே வந்து துணியை இப்படி உருட்டி தைக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு. ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? பொறுமையாக உருட்டி தைங்க. அதே மாதிரி இந்த சைடும் முக்கியமான விஷயம், எங்கே தையல் இருக்கோ அந்த பக்கமாகவே தான் தையல், உள் பக்கம் வர தையல் எல்லாம் ஒரே மாதிரி வரணும். ஒன்று அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம்லாம் தைக்கக்கூடாது. இன்னொரு ஷிம்மியும் இருக்கும், குழந்தைங்கள்லாம் போடுவாங்கள்ல, பெட்டிக்கோட் போடுவாங்க. இந்த கீழே ஸ்லீவ் இல்லாத ஃப்ராக் மாதிரி மெலிஸாக போடுவாங்க. அதுவும் ஷிம்மி தான். அதுவும் பார்க்கலாம் எப்படி தைக்கிறதுன்ட்டு, எப்படி கட் பண்ணி தைக்கலான்னு. இப்போது 2 பக்கமும் தைச்சிட்டேன். அதே மாதிரி இப்போ நெக் பக்கம் தைக்க போகிறோம். ஒரு பக்கம் ஒரு ஷோல்டர் பக்கமாக இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணிவிட்டு எல்லா தையலுமே வந்து ஒரே பக்கமாக தான் வரணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு கற்றுக்குறீங்கன்னா, அவங்க வந்து பண்ணுற தப்பு இதுவாக தான் இருக்கும். இதை ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் தைச்சிடுவாங்க. இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து முறுக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து கரெக்டாக பொறுமையாக எடுத்து விட்டு தைங்க, வேறு ஒன்றுமே இல்லை. பொறுமையாக தைச்சிங்கன்னா வரும். இதே மாதிரி பொறுமையாக நீங்களும் தைச்சு பாருங்கள், வரும். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணோம், அதுக்கப்புறம் கையாண்டை மடித்து தைச்சோம், இப்போது கழுத்து மடித்து தைச்சிட்டோம். ஓகேவா? இப்போது சைடு நம்ம வந்து அவங்கள விட 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம். அதில் ஒரு 1/2 இன்ச்சு வைங்க போதும். ஒரு இன்ச்சுக்கு தைச்சிக்கோங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த அளவு அது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெரியவங்களுக்குனா நம்ம கொடுத்த எக்ஸ்ட்ரா அளவுலாம் ஒன்று தான். மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு மட்டும்தான் மாறும். உங்களோட அளவு
மட்டும்தான் வரும். மற்றபடி தைக்கிறதெல்லாம் ஒரே மெத்தடு தான். எக்ஸ்ட்ரா வைக்கிற அளவெல்லாம் ஒரே அளவு தான். ஓகேவா? இப்போது சைட் பிடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ராவாக த்ரெட்டு தொங்கிட்டு இருக்கு, அதை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் என்ன 1 இன்ச்சு தான் விட்டேன். அதனால் நான் வந்து சின்னதாகவே மடித்து தைச்சிக்கிறேன். ஏன்னா ஷிம்மி தானே, நம்ம டாப்லாம் கொஞ்சம் பட்டையாக தைச்சா நல்லாயிருக்கும். ஷிம்மிக்கு சும்மா இப்போ நம்ம இது எப்படி இதெல்லாம் மடித்து சின்னதை தைச்சோம், அந்தளவுக்கு தைச்சா போதும். ஓகேவா? இப்போது ஷிம்மி தைச்சாச்சு. இப்போது இதுவே உங்களுக்கு லென்த்து வேணும்னாலும் லென்த்து எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். லென்த்து நம்மளோட இஷ்டம்தான், எந்த அளவுக்கு உங்களுக்கு இறக்கம் வேணுமோ வச்சுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஷிம்மியோட கட்டிங்கு ஸ்டிச்சிங் இவ்வளோ தான். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்களே தைச்சிக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து இப்போ இது வந்து சின்ன ஒரு 18 வயசு பொண்ணுக்கு, அவளுக்கு வந்து இவ்வளோ தான் லென்த்து, அதனால இது வச்சேன். இதே கொஞ்சம் பெரியவங்கன்னும் போது கொஞ்சம் லென்த்து வரும், அவ்வளோதான். மற்றபடி ஷிம்மி எல்லாம் கட்டிங்கு ஸ்டிச்சிங் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஓகே பாய். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.